Hi everyone, welcome to Kheer Trends. இன்னைக்கு village style mutton குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வில்லேஜ் ஸ்டைலில் செய்ய போகிறதால நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் மண் பாத்திரத்தில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு நான் 4 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நார்மலாக மண்சட்டியில் நல்லா சூடு ஏறும், ஸோ இதை சிம்மில் வச்சே வறுத்துடுங்க. இப்போ இது கூட ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸை நல்லா ஆற விட்டுடலாம். அதே மண்சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். இந்த வதக்கின பிறகு ஃபர்ஸ்ட் வறுத்து ஆற வச்சிருந்தோம் இல்லையா, அது கூட இதை சேர்த்து ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மண்சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். ஏன்னா மட்டன்ன்ற போது டைம் எடுக்கும். குக்கர்னா விசில் விட்டு எடுத்துடலாம். டைம் இல்லாதவங்க குக்கரில் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸோட அளவெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூட 6 பல் பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நார்மலாக நீங்கள் தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக விடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நார்மலாக மட்டன்ல இருந்து தண்ணி நமக்கு ரிலீஸ் ஆகும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கிரேவி பண்ண போகிறீங்கன்னா இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் கறி வெந்து வர்றதுக்கு. நான் வந்து குழம்பு பண்ண போகிறேன், அதனால நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கறி வந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மூடி போட்டு வேக விடலாம். இது வந்து மட்டன்றதால ஒரு 1/2 hour ஆகும் உங்களுக்கு. இதுவே குக்கர்னால் ஒரு 5 to 6 விசில் விட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக குக் பண்ணும்போது நமக்கு அந்த கிரேவிலாம் மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கி மட்டன் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் குக் ஆகணும், அதனால் நான் திருப்பி மூடி போட்டு வேக விட போகிறேன். மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நார்மலாக மட்டன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதை விட இந்த மாதிரி வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.